ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டமாக. வெல்கம் டு ரொம்ப ஈஸி. நான் உங்க முகமது யாஸ். சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் அனிமேஷன் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளா பேசிக்கா ஒரு டுட்டோரியலுங்க இது. என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல ஒரு ஃபைல் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கிங்க. கிரீன் ஸ்கிரீன்ல பெல் வருங்க, இங்க வர அனிமேஷன் இந்த மாதிரி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மொபைல்ல செஞ்சு காமிக்கிறேன். அதை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. நீங்க உங்க மொபைல்ல அது கைன் மாஸ்டரோ ஃபிலிமோராகோவோ இல்லைன்னா பவர் டைரக்டர் ஃபிலிமோராகோ விவா வீடியோ இப்படி எல்லா வீடியோ எடிட்டிங் ஆப்ஸும் குரோமா கீ சப்போர்ட் பண்ணுது. கிரீன் ஸ்கிரீன் சப்போர்ட் பண்ணுது. கிரீன் ஸ்கிரீன் சப்போர்ட் பண்ற ஒரு சாஃப்ட்வேர்ல நீங்க பிரைமரி லேயருக்கு மேல செகண்டரி லேயரா இந்த லேயரை கொண்டு போய் வீடியோ லேயரை வச்சுட்டு அந்த கிரீனை மட்டும் தூக்கி விட்டுட்டு அனிமேஷனை மட்டும் வச்சுக்க முடியும். என்னுடைய மொபைல் ஸ்கிரீன்ல அது எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். கிரீன் ஸ்கிரீன்ல பெல் வருங்க, இங்க வர இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை, சும்மா கையை காமிக்கிறேன். இப்போ அங்கே அந்த கிரீன் ஸ்க்ரீன் இமேஜை உள்ளே கொண்டு வரது எப்படின்னு பார்க்கலாம். லேயரை செலக்ட் பண்ணி மீடியாங்கிற பட்டனை கிளிக் பண்ணி என்னுடைய மொபைலோட கேலரிக்குள்ளே போகிறேன். எக்ஸ்போர்ட்டுங்கிற ஃபைலுக்குள்ளே தான் அந்த ஃபைல் இருக்குது. கடைசியாக இருக்கிற இந்த பச்சை கலர் ஃபைலை செலக்ட் பண்ணி இப்போ பாருங்கள், இதை ப்ளே பண்ணி காட்டுறேன். 4 செகண்டுக்கு இந்த வீடியோவை ப்ளஸ் கொடுத்து உள்ளே கொண்டு வந்துட்டேன். ஆல்ரெடி இருக்கிற ப்ரைமரி லேயருக்கு மேலே செகண்டரி லேயராக வச்சுருக்கிறதுனால இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னாவே குரோமா கீ ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ இந்த க்ரீனை மட்டும்தான் நம்ம அதில் ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கு. பாருங்கள், இப்போ டைம் லைனில் கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு காமிக்கிறேன். இந்த கிரே கலராக இருக்கிறதெல்லாம் இந்த ஸ்லைடரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல் ஒயிட் பண்ணிடுங்க. பிளாக் ஃபுல் பிளாக் ஒயிட்டு அப்படி பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். க்ரீனை ஓகே பண்ணிட்டீங்கன்னா க்ரீன் மாறிடும். மாஸ்கிங்கிற பட்டனை கிளிக் பண்ணேன்னாவே அது மாஸ்க் மாறுது பாருங்கள். இப்போ இது கிராப்பிங்கு கொடுத்து நான் அந்த சுற்றியில் இருக்க அந்த க்ரீன் ஏரியாவையெல்லாம் கிராப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சின்னது பண்ணி தூக்கி சைடில் வச்சுருவேன். இவ்வளோதாங்க, சிம்பிள், முடிஞ்சுதுங்க. அது எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத ப்ளே பண்ணி பார்த்துடலாம். டவுன்லோட் பண்ணிக்கிங்க. க்ரீன் ஸ்க்ரீனில் பெல் வருங்க, இங்கே வர அனிமேஷன் இந்த மாதிரி எப்படி இது மாதிரி யூடியூப் சம்பந்தமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.